பக்தா, உன் மனதில் எத்தனை விருப்பங்கள் இருந்தாலும் நான் இன்று உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். நாளை அந்த விருப்பம் நிச்சயமாக கிடைக்கும், நடக்கும் என்று. ஆனால் ஒரு நிபந்தனை, உன் மனம் பிரார்த்தனையில் இருக்க வேண்டும். எவ்வளவு நம்பிக்கையையும் அமைதியையும் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு கொடுக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும். நாளை நிச்சயம் நம்முடைய விருப்பம் நடக்கும், கிடைக்கும் என்ற உறுதி இன்றைய கவலையை முழுவதுமாக உன்னிடமிருந்து அகற்றிவிடும். ஒரு நாள் கிடைக்கும் என்று நம்புவதை இன்றே கிடைக்கும் என்று நீ நினைத்தால் உனக்கான பல வாய்ப்புகளும் நன்மைகளும் உன்னை தேடி விரைந்து வரும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அது தெய்வீக ஆமோதம் நாளைக்கு வந்துவிடும். பிரார்த்தனை என்பது ஆசையை நிறைவேற்றக்கூடிய விசை. அது வாயால் மட்டும் சொல்லப்படுவது அல்ல, மனதால் உணர்ந்து சொல்ல வேண்டிய உண்மையான பிரார்த்தனை. ஒரு விதை மண்ணில் விதைக்கப்பட்டால் அது முளைக்கின்றது. அதுபோல உண்மையான பிரார்த்தனையினுடைய விதை நாளை பலனை நிச்சயம் தரும். நீ வேண்டியது கிடைக்கவில்லை என்று கவலையோடு இருந்தாய். அதற்கான காரணம் இருந்தது. அது இதுநாள் வரை கிடைக்காமல் இருந்ததால் தான் நீ சில பிரச்சனைகளை சந்திக்காமலும் இருந்தாய். சொல்லப்படாத கவலைகளை மனதிற்குள் புதைத்து வைத்திருக்கின்றாய். அதை மனம் விட்டு இறைவனிடம் கொட்டி தீர்த்துவிடு. உன்னுடைய மனம் ஆறுதல் அடையட்டும், நிம்மதி அடையட்டும். காத்திருந்த பலனுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு வருவதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். இது வேண்டும் அது வேண்டும் என்று நினைக்காமல் நிம்மதி வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நிம்மதிக்கான வழியை நான் என்றோ செய்து விட்டேன். இன்றளவும் உன்னுடைய மனம் குழப்பமாக இருக்கின்றது என்றால் நம்பிக்கையின் அளவு குறைந்திருப்பதுதான் காரணம். ஆரோக்கியம் வேண்டும் என்றால் இன்று ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். உறவு சரியாக வேண்டும் என்றால் இன்று அன்பான வார்த்தையை நீ பேச வேண்டும். வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். இப்படி எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது தொடர்பான விஷயங்களை சரியாக செய்தால்தான் அது சரிவர நடக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது வேறொன்று என்பதற்கான மிக முக்கியமான காரணமும் இதுதான். நினைத்ததன் தொடர்பான இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் அதற்கு மாறான விஷயங்களை செய்வதுதான் மாறாக நடப்பதற்கு காரணம் கூட. மனதில் ஒன்றை நினைக்கின்றோம், உடனேயே அது நடந்து விடுமா என்ற சந்தேகமும் பிறந்து விடுகின்றது. அங்குதான் தவறு நடக்கின்றது. மனதில் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது கிடைக்கும், நடக்கும் என்ற நம்பிக்கை தான் வளர வேண்டுமே தவிர உடனே சந்தேகம் வளரக்கூடாது. உன்னுடைய மனதளவில் நீ எப்பொழுதும் நல்லதை நினைக்கும் பட்சத்தில் நல்லதுதான் நடந்து கொண்டும் இருக்கின்றது என்று முதலில் நம்பு. இன்று கிடைத்த விஷயத்திற்காகவும் இனிமேல் கிடைக்கப் போகின்ற விஷயத்திற்காகவும் இதுவரை கிடைத்த விஷயத்திற்காகவும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை நீ செலுத்து. கிடைத்ததை துன்பம் என்று எண்ணி நன்றி செலுத்த மறந்து விடாதே. ஆகுமா என்ற கேள்வியை விட்டுவிட்டு ஆகும் என்று அந்த கேள்வியை பதிலாக மாற்றிவிடு. உனக்கான அத்தனை விஷயங்களும் தானாக நடக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய விருப்பத்தை எழுதிக்கொள். எழுதுவது அதை உறுதிப்படுத்தும். பிரார்த்தனைக்கு நேரம் கொடு. மனமாற 11 முறை ஓம் கணபதியே நமக என்று சொல்லிவிட்டு உன் பிரார்த்தனையை சொல்லிப்பார். மனக்கண்ணில் அது நடந்தது போல கற்பனை செய்து பார். நடந்து விட்டது என்று மனதில் படத்தை எடு. நீ எதிர்பார்த்தது நாளை கிடைக்கப் போகின்றது என்றால் அதற்கான சின்னங்கள் இன்றே உனக்கு தெரிந்துவிடும். உன் ஆசையை பற்றி யாரோ பேசுவார்கள். திடீரென உன்னுடைய ஆசையுடைய தொடர்புடைய செய்தியோ படமோ உன் கண் முன்னால் வரும். விசித்திரமான அமைதி உன் மனதில் ஏற்படும். இது எல்லாமே கணபதி உனக்கு கொடுக்கக்கூடிய குறிகள்தான். பெரும்பாலும் எப்பொழுது நடக்கும் என்றுமே கவலைப்படுகின்றோம். நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு காத்திருந்தாலே பலன் உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சியை, நன்மையை வேகமாக இழுக்கக்கூடிய சக்தி. நாளை நீ நினைத்தது உன்னை வந்து சேரும். இது கணபதியினுடைய வாக்குறுதி. நல்லது நடக்கும்.